ஹாய் சாக் சாக்கீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நம்ம ஃபார் எவர் அண்ட் எவரோட செகண்ட் எபிசோட் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நமக்கு தெரியும், போன எபிசோட்லேயும் நம்மளோட ஹீரோவோட அசிஸ்டன்ட் கேட்டிருப்பாரு, என்னடா ஷீ ஒன்று லவ் பண்ணுறாங்கன்னு. அதுக்கு ஹீரோ, ஷீ என்னை லவ் பண்ணல, நீ எதுவும் நினச்சிக்காதன்னு சொல்லியிருப்பாரு. அதுலேருந்து தான் இது ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஸ்டார்டிங் சீன்லேயும் நம்ம ஹீரோ இன்னைக்கு என்ன டெக்ஸ்ட் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்காரு. ஏன்னா நாளைக்கு அவங்க ஊருக்கு போகிறாங்க. அவங்க இந்த மாதிரி அவர் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க, இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஏன்ஷியன்ட் கிரேட் வாலை பார்க்க வந்திருக்காங்க அவங்க ஃப்ரெண்டு கூட. அவங்க யோசிச்சு பார்க்குறாங்க, அவங்க டப்பிங் பண்ண ஒரு படத்தில் அங்கே ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதை பற்றி அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தானே அந்த பொண்ணு சூசைட் பண்ணியிருப்பா அப்படின்னு அது அவங்களாவே நினச்சி பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் அவங்க ஃப்ரெண்டு வந்து கூப்பிட்றாங்க, என்னடி நினச்சிட்டு இருக்க, ஹீரோவையா அப்படின்னு. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷாப்பிங் பண்ணிட்டு அவங்களோட ஹோட்டல் போகிறாங்க. அவங்க போன கொஞ்ச நேரத்துலேயும் நம்ம ஹீரோ அங்கே வந்து ஒரு பார்சலை வந்து ஷீன்றவங்க கிட்ட கொடுக்கணும்னு ரிசப்ஷனிஸ்ட்டை கேட்குறாங்க. அவங்க அந்த மாதிரி யாரும் கிடையாது, நீங்கள் வேணால் எழுதி கொடுத்துட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் கால் பண்ணி ஒரு ஜெராக்ஸ் எடுக்கணும், அது கீழே இருக்கான்னு கேட்குறாங்க. அவங்க கீழே வர சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த புக்கை கொடுத்துட்டு போயிடுறாரு. அவங்க ரிசப்ஷனிஸ்ட் சொல்லவும் அவங்க வெளியே போய் பார்க்குறாங்க. ஆனால் ஹீரோ அங்கே இல்லை. சரின்னு சொல்லிட்டு அந்த புக்கை வாங்கிட்டு வந்துடுறாங்க. வந்துட்டு ஹீரோக்கு டெக்ஸ்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நான் புக்கை வாங்கிட்டேன் அப்படின்னு. அதுக்கு ஹீரோவும் சரின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் அவங்களோட ஹீரோவோட ஃபோன் நம்பரை ஹீரோயின் வாங்கிக்கிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. 2 பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ புக்கு பிடிச்சிருந்துச்சான்னு கேட்குறாரு. அது அவங்களோட ஃப்ரெண்டு கொடுத்ததா சொல்கிறாரு. ஹீரோயின் நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருந்துச்சு, இன்றைக்கி உங்களோட இன்ஸ்டியூட்டை நான் விசிட் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. ஹீரோ அது போரிங்காக இருக்கும், பரவாயில்ல நீங்கள் வாங்கன்னு சொல்லவும் அவங்க சந்தோஷமாக ஃபோனை வைக்கிறாங்க. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ஜாலியாரின்னு அனுப்பி வைக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து வெயிட் பண்ணுற நேரத்தில் அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அது அவங்களோட மேனேஜர் மெலன்றவங்க. ஃபஸ்ட் சீனில் கால் பண்ணியிருப்பாங்களா அவங்க தான். அவங்க ஃபோன் பண்ணி நாளைக்கு மண்டே இருக்குது வந்துடுன்ற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லுவோம். உனக்கு பாய் ஃப்ரெண்ட் எப்படி வேணும்னு அவங்க கேட்கவும் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு சொல்கிறாங்க, எனக்கு அவன் கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸராக இருக்கணும் அப்படின்னு. இதுலேருந்தே தெளிவாக தெரியுது ஹீரோயினுக்கு ஹீரோவை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயினை உள்ளே கூப்பிட்டு போகிறாரு. அப்போ ஹீரோவோட அசிஸ்டன்ட் கேட்குறாரு, இன்றைக்கி டின்னர் என்னோட இது வாங்க அப்படின்னு. எல்லோரும் ஒன்றா டின்னர் சாப்பிட போகிறாங்க. டின்னர் சாப்பிட போன இடத்துல எல்லோரும் கேட்குறாங்க, நீங்கள் ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு. இல்லை, நான் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொல்லுவோம். அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் ஹீரோ கேட்குன்னு ஃபியான்ஸ் கேட்குன்னு. அதை கேட்கவும் ஹீரோயினுக்கு அப்படியே முகமே மாறிடுது. நெக்ஸ்ட் அவங்க வீட்டுக்கு போகும்போது அதான் நினச்சிட்டு போகிறாங்க, ஹீரோவும் கூட வந்திருக்காரு, நான் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு. போயிட்டு சரி நான் உள்ளே போகிறேன்னு சொல்லவும் ஹீரோ அவங்க பேசினதை எதுவும் நினச்சிக்காத, அவங்க என் ஸ்டூடெண்ட்ஸ் எதுவும் தெரியாமல் பேசுகிறாங்க அப்படின்னு. நெக்ஸ்ட்டு ஹீரோயின் உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜியில் மூட நம்பிக்கையில் நம்பிக்கை இருக்கான்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோயினுக்கு அவ்வளோவா இல்லை, நீங்கள் சொன்னால் நம்புவேன்னு சொல்ல அவங்க கையெடுத்து பார்த்துட்டு, நம்ம போன ஜென்மத்திலே மீட் பண்ணியிருக்கோம், நம்ம விதியாக இருக்கோம், நம்மளை சேர்த்துருக்குன்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் கிட்ட நான் கல்யாணம் பண்ணணும் தான் இருக்கேன், ஆனால் ஏற்ற பார்ட்னர் கிடைக்கலன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு கிட்ட போய் ஹீரோயின் அதை பற்றி சொல்கிறாங்க. ஹீரோனோட ஃப்ரெண்டு எக்ஸைட் ஆகிடுறாங்க. இந்த பக்கம் அவங்க ஊருக்கு வந்துட்டாங்க. அவங்களோட மேனேஜர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க ஹீரோவை பற்றி பேச அவரை பற்றி எதுவுமே தெரியாமல் நீ எப்படி இருக்கலாம், அவர் ஃபோன் நம்பர் வாங்க, அது வாங்க, இது வாங்கன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி போ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஹீரோவோட ஒர்க் பிளேஸ்க்கு அவங்க ஃபோன் பண்ணி கேட்கும்போது ஹீரோ கிளம்பிட்டதா சொல்கிறாங்க. அவங்க அதுங்களை கிளம்பிட்டாரா சே அப்படின்னு நினச்சிட்டு இந்த பக்கம் அவங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ண வேண்டிய அந்த படத்தோட வாய்ஸ் ஓவர் கேட்டுட்ருக்காங்க, எப்படி பண்ணோன்னு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவரோட வீட்டுக்கு போயிருக்காரு. அவரோட வீட்டில் நான் சொல்லியிருப்பேன், அவங்க அண்ணனுக்கு கல்யாணம்னு. அவங்க அண்ணனுக்கு இல்லை, அவங்க தம்பிக்கு தான். இது அவங்களோட கசின். அவங்க எல்லாருமே வந்து வர வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஹீரோ அவங்களோட சிஸ்டரை பார்த்து பேசுகிறாரு. அங்கே தான் அந்த எனக்கு பிடிக்காத லேடியும் இருக்காங்க, அவங்க தம்பியோட ஒய்ஃப் போல். எல்லோரும் சேர்ந்து ஒன்றா ஊருக்கு உள்ளே போகிறாங்க. அப்போ இந்த தங்கச்சியும் ஹீரோவோட ஃப்ரெண்டும் பேசிகிட்டே வராங்க. அவங்களுக்குள்ள நல்ல பாண்டிங் இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன் ஃபோன் பண்ணல அப்படின்ற மாதிரி அவங்களும் அக்கறையாக பேசிகிட்டு வராங்க. ஹீரோவோட தங்கச்சிக்கு அவன் ஃப்ரெண்டை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஹீரோ போய் உள்ளே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அவங்க அம்மாவை பார்க்க போகிறாரு. அவங்க அம்மாக்கெலாம் கோபம், உனக்கு முன்னாடி உன் தம்பி கல்யாணம் பண்ணுறதுக்கு இஷ்டமே கிடையாது அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு அவங்க எல்டர்ஸ் பார்க்க போகிறாங்க ஹீரோ. அங்கே போய் அவர் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பேசினா, இல்லை எங்களால் இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியாது, இப்போ தானே நீங்கள் உள்ளே வந்திருக்கீங்க, ஃபேமிலி பிஸ்னஸ் அதுக்குள்ளே எப்படி நீங்கள் டேக் ஓவர் பண்ணலான்ற மாதிரி ஹீரோவை சொல்லிவிட்டு, கண்டிப்பாக முடியாது ஆனால் கண்டிப்பாக பண்ணுறோன்ற மாதிரி அவங்க பேசிட்டு போகிறாங்க. ஹீரோவுக்கு மனசே உடஞ்சிருச்சு, என்னடா இது, நம்ம இந்த காரணம் தானே இங்கேயே வந்தோம், இதுவும் முடியலையா அப்படின்ற மாதிரி. என்ன இன்வெஸ்ட்மெண்ட்னு தெரில. ஆனால் அப்போ தான் அவர் வெளியே தனியாக நின்று யோசிச்சுட்ருக்காரு. யோசிக்கும் போது நம்ம ஹீரோயின் நினப்பு வருது, நம்ம போன ஜென்மத்திலே மீட் பண்ணியிருக்கோன்னு அவங்க சொன்னது. அவர் என்ன நினச்சாருன்னு தெரில, ஷாங்காய் போகலான்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு, இது அவங்களோட அங்கிள்னா டிரைவர், ஆனால் அங்கிள்னு கூப்பிடுவாங்க.
அவர்கிட்ட போய் ஷாங்காய் போகிறது எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்க நைட் போயிடலான்னு சொல்லுவோம். அவங்க போயிடுறாங்க. அங்கே ஒரு ஹீரோயின் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, கீழே வா, நான் உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன், டின்னர் போகலாம் அப்படின்னு. ஹீரோயின் வேகமாக ஓடி வராங்க. ஓடி ரொம்ப ஸ்லிப் ஆகிடுறாங்க. நம்ம ஹீரோ தான் கரெக்டாக பிடிக்கிறாரு. இந்த ட்ரெஸ்ஸில் அழகாக இருக்கீங்கன்ற மாதிரி ஹீரோயின் காம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கும் சந்தோஷம். சரி வாங்க சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறுறாங்க. காரில் ஏறினா அவங்க ஹீரோ இந்த மாதிரி ஃபார்ம்லாம் வந்திருக்கதை யோசிச்சுட்டு யாரையாவது மீட் பண்ணிட்டு வரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோவும் அதுக்கு சொல்கிறாரு, ஆமாம் நான் பெரியவங்களை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு. அவர் ஷார்ட் ஆன்சர் பண்ண பார்த்து ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. நெக்ஸ்ட் எல்லாம் சாப்பிட போயிருக்காங்க. அங்கே போனால் ஏன் எல்லாருக்கும் ரொம்ப பெருசாக இருக்கே இது அப்படின்னு கேட்கவும், நம்ம 2 பேர் தானே அப்படின்னும் பரவாயில்லன்ற மாதிரி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு போகிறாங்க. ஹீரோ அவங்கள வீட்டுக்கு நடந்து போய் விட்டுட்டு வராரு. காலையில் ஹீரோயினோட ஃப்ரெண்ட் எழுந்துச்சு வராங்க. என்னடி நைட்டு ஃபுல்லாக ஹீரோட ஜாலியாக இருந்திருக்கல்ல, 2 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்து என்னென்ன பண்ணேன்னு கேட்டுட்ருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோவோட ஃப்ரெண்டும் அதே தான் கேட்டுட்ருக்காரு, என்னடா ஷாங்காய் வரைக்கும் போயிட்டு வந்திருக்க, என்னது அப்படின்னு. அப்படியே ஹீரோவோட வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்டும் பிஸ்னஸ் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் பிஸ்னஸை நல்லா சொல்லிகிட்ருக்கார் போல் ஹீரோவுக்கு. ஹீரோவோட ஃப்ரெண்ட் சொல்கிறாரு, உன் தம்பி பண்ணுற பிஸ்னஸ் ஏதோ குறை இருக்குன்ற மாதிரி. அப்போ அவங்க தங்கச்சி வரவே எல்லாம் அமைதியாகிறாங்க. அவங்க தங்கச்சி வந்து அம்மா உன்னை பார்க்கணுன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு போகவும் ஹீரோவும் ஏதோ அப்படின்னு சொல்லிட்டே போகிறாரு. அங்கே போனால் அவர் நினச்ச மாதிரியே அவருக்கு ஒரு பொண்ணை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஹீரோக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லை. கரெக்ட் டைமில் அவங்க தம்பி வந்து அவரை காப்பாற்றி விடுறாங்க. அவங்க தம்பியாக ஷீயோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு, நீ ஷீயை எப்போ பார்த்தேன்னு எல்லாருக்குமே தெரியும், இந்தா அவங்களோட இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஹீரோ வேமா அதெல்லாம் எடுத்துகிட்டு ஷீயை பார்க்கலாம் அப்படின்னு கிளம்புறாரு நம்ம ஹீரோயினை. அப்போ அவங்க தங்கச்சி கேட்குறாங்க, வெளில போறியா? ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எப்பயும் போல் நம்ம ஹீரோ ஷீயோட ஒர்க் ஆஃபீஸ்க்கு கீழேன்னு பார்க்குறாரு. ஷீ அப்போ தான் ஃபுட் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க போல். ஃபுட் ஆர்டர் வரும் வாங்கிட்டு போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு கீழே அடிபட்டிருக்கதை பார்த்துட்டு வேகமாக காட்டன்லாம் எடுத்து வந்து கொடுத்துட்டு மருந்து போட்டுக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவங்க அங்கிளை கூப்பிட்டு போய் டாக்டர்கிட்ட காமிக்க சொல்கிறாங்க அவங்க டெலிவரி பாயை. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா அப்பா கூட அவங்களோட சொந்த ஊருக்கு போகிறாங்க. அவங்கெல்லாம் ஜாலியாக தான் பேசிட்டு போகிறாங்க. ஹீரோயின் வந்து ஹீரோவை பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க, நான் இந்த மாதிரி இமெயிலில் ஃப்ரெண்டு வச்சுருக்கேன் அந்த மாதிரி. அப்போ அதே டைம் கரெக்டாக நம்ம ஹீரோ க்ராஸ் ஆகுறாரு. ஹீரோவோட அங்கிள் அதை பார்த்து சொல்கிறாரு, ஹீரோயின் இப்போ தான் உள்ளே போகிறாங்க அப்படின்னு. ஹீரோ என்னாச்சா தெரியல, நான் திரும்ப வீட்டுக்கு போனேன், என்ன திரும்ப போய் வீட்டில் விடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்க ஃபேமிலி கூட எல்லாரையும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசிட்டு அவங்க பையன் அந்த மாதிரி இந்த பையனை பாருன்னு சொல்லுவோம். அவங்க எழுந்து உள்ளே வந்துடுறாங்க. இங்கே பார்த்தி அவங்க எல்லாம் இப்படி பண்ணுறாங்கன்ற மாதிரி அவங்க கசின்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்க ஹீரோட்டேருந்து கரெக்டாக கால் வருது. ஹீரோ ஃபோன் எடுத்த உடனே இந்த மாதிரி எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போகுதுன்ற மாதிரி சொல்ல ஹீரோயின் கங்காச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை நீ என்னை என்கேஜ் பண்ணிக்கிறியான்னு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ஹீரோயினுக்கு ஒரு செகண்ட் என்ன பேசுகிறதே புரியல. டக்குன்னு அவங்களும் ஓகேன்ற மாதிரி சொல்ல, சரி உன்னோட ட்ரெஸ் சைஸ் சொல்லு, நான் என்கேஜ்மெண்ட்டுக்கு ட்ரெஸ் பார்க்கணுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ தான் ஹீரோட ஃப்ரெண்டு வந்து கேட்க, என்னடா செட் ஆகிடுச்சான்ற மாதிரி. ஹீரோ போடா நான் போய் கிஃப்ட் பார்க்கணும், நாளைக்கு அவங்க பேரண்ட்ஸை மீட் பண்ண போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு எக்ஸைட்மெண்ட்டாக போகிறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா இந்த மாதிரி அவன் எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணிட்டாம்மா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா, நான் சரின்னு சொல்லிட்டேன் இந்த மாதிரி. அவங்க அம்மாவுக்கு இதில் இன்ஸ்டம் இல்லைனாலும் சரின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவை வெயிட் பண்ணுங்கள். பை, see you all later.